மணவரைக்கு ராஜாதி ராஜாக்கள்லாம். ஆமா உனக்கு மிந்திச்சு எனக்கு மிந்திச்சு. ஆமா உனக்கு எனக்கு வாராங்க முன்னால அடிபிடி போட்டு மிந்தி சேர்ல வந்து இருக்காங்க, அங்கலுக்குள்ள வந்து இருக்காங்க, அடேக இருக்காங்க. ஆமா டோக்கன் வை டோக்கன். அவனுடைய குல தெய்வத்தை வணங்குதான். ஆமா ஏ ஐயா என்ன ஏ என் குல தெய்வமே, ஏ மாயாண்டி சுடல ஐயா, ஏ ஐயா ஏ சுடல ஆத்தங்கரை சுடல மாயாண்டி, ஏ மாயாண்டி எனக்கு உனக்கு வருஷத்துல ஒரு தடவை குட நடக்கும். ஏ பேச்சி மவன ஒரு கிடா ஒரு கிடாய் உருவான பொங்கல் விட்டு ஒரு கிடாய் செய்த ராஜா உடைய கோட்டைக்கு போறேன். அந்த தட்சனுடைய தவ மகளான பார்வதி. ஆமா பார்வதியா எரியும் மாலை பாவி கழுத்ததில விழுந்துதானா அனுக்கரவத்துல என் கழுத்துல அது வந்து விழுந்துதானா விழுந்துடுதுன்னா அப்படி விழுந்துன்னு வச்சுக்கோ, சல்லடங்குள்ள எடுத்து வைக்க. அடுத்த விருச்சம் ஆமா சல்லடம் குல்லாவோட விட்டுருவியோ, கருங்கடாய் கொண்டு வரேன். கருங்கடா வெட்டுவியா, வெட்டுவான பொங்கல் வச்சு வைக்க எனக்கு சரியான கிடா. ஆமா கருங்கடா வெட்டுவியா, மாரளவுல கொண்டு வர மாரளவுல ஆட்டும் அப்படியே செய்த. ஆமா பார்வதி எரியுமால என் கழுத்துல விழணும், அனைக்கரம் செய்யணும். நீ நான் தனி கொடை போட்டு தனியே கொடை போட்டு தரேன் அப்படின்னு அவன் இஷ்ட தேவதைய. ஆமா மூல தேவதையெல்லாம் கும்பிடுதான். ஏ செத்தவா மாண்டவா மடிந்தவா, மாண்டவா மடிந்தவா மரணமாகி போனவா, ஆமா செத்தவா இறந்தவுகா இறந்தவா தெய்வமாக போனவுகா, மாண்டவா மடிந்தவா மரணமாகி போனவா. ஆமா என் பாட்டையாவே என் பேரம் பூட்ட அவங்களுக்கு கஞ்சியும் ஊத்திருக்க மாட்டான். தவிக்க நேரம் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாலன்னு பாட்டையா கேட்டிருப்பாரு. ஐயாவை பெத்த தாத்தா, ஏன் தாத்தா இன்னமே நீ தண்ணி குடிச்சு தாம அடங்கி என்னத்தை உண்டாக்க போற, போய் சேரன் தாத்தா அப்படின்னு சொன்னவன் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு தாத்தாவை நினைக்கான். ஏ தாத்தோ அவ எரித மாலை என் கழுத்துல விழுந்துட்டு வச்சுக்கோ, உனக்கு பீச்சு வேட்டி திவாளி மையம் கச்ச. தாத்தா உனக்கு மத்திரம் இல்ல தாத்தா, பாட்டிக்கு ஆட்சிக்கும் சேர்த்து எடுக்க 16 மலை சேலை 16 மலை சேலை சேலை வேட்டி எடுத்து வைத்து உங்களை தெய்வமாக வணங்குகிற பொங்குன சோத்த கும்பானு போட்டு பருப்பாஞ்சோறு பருப்பு சோறு. ஆமா பாஞ்சோறுன்னு வேற ஒண்ணு இருக்கு, பாஞ்சோறு. இப்ப அப்படிதான் பருப்பு சோறு, உளுந்தம் பருப்பு சோறு, துண்டக்கருவாட்டு கறி, துண்டக்கருவாடு வச்சு உங்களுக்கு வச்சு நான் எடுத்து சாப்பிடுவேன் கும்பிட்டு. ஆமா உனக்கு மூளையில ஆமா கும்பாவில பொழிய 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 போடுறேன். தாத்தா குடிச்சேன்னா ஒண்ணு வாங்கி வைக்க. ஆமா அப்படியா, அந்த மாலை என் கழுத்துல விழணும். ஆமா விழும்படி அனுக்கிரகம் செய்யணும். உனக்கு சேலை வேட்டி எடுத்து வைக்க. ஆமா தீபாவளிக்கு தீபாவளி உன்னை கும்பிடுறேன். தீபாவளி வருஷத்துல ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவை. ஆடி மாதம் ஆமா உனக்கு வடை சுட்டு வைக்க. வடை ஆடி மாசம் அப்பா அதிரசம். ஆமா இந்த பலகாரத்துக்கு போடுவாங்களையா, ஆமா இதெல்லாம் வைக்கணும்னு அவன் ஞானம். ஆமா ஏ முருகை கடவுளே வெற்றி வேலாயுதா உனக்கு வேலை அடிச்சு உக்கி போடுதான் கீழே விழுந்து உருளுதான். இப்படி உருண்டு எல்லாரும் எங்க வந்து சேர்ந்தான், எங்க தர்க்கனுடைய மாளிகையிலே வந்து சேர்ந்தான். முகூர்த்தத்துக்கு நாளாச்சு நேரமாயிடுது. ஆமா பார்வதி அழைத்து கொண்டு வந்து மணவரையிலே நிறுத்தினார்கள். தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவலி மணவரும் முன்னாலே இருக்கிறார்கள். குலகுருவாகிய அவர் குலகுருவும் முன்னால இருக்கார் ஜதானந்தன். ஆமா அம்மா பார்வதி என்ன உனக்கு கல்யாணம் வச்சிருக்கு பார்வதி. என்ன இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆமா அம்புட்டு அரசர்கள் கல்யாணம் முடியாத வாலிபர்கள். ஆமா மாப்பிள்ளை உன் மனசுக்கு ஆமா அதாவது எல்லாரும் அடிவுடி போட்டு கேட்கான் எனக்குங்க உனக்குங்க யாருக்கு அம்புடு ஒருத்தர் கொடுத்தா பகை வந்து சேர்ந்துரும். உன் மனசுக்கு யார் தேவையோ பிடிக்கும். ஆமா அவங்க கழுத்துல மாலை சுட்டி எழுந்தேயானால் ஆமா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து ஆமா இதே மணவரையில மறுபடியும் உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் திருமணம் நடக்கும். ஆமா அப்படின்னு சொன்னார்கள். ஆமையா இதை காதிலே கேட்டு மணவரை
மணவரையிலே நின்ன ஆதிபராசக்தி என்னென்ன மணமாலே கையில வாங்கினா அது வரைக்கும் கடவுளுடைய நினைப்பு அவளுக்கு இல்ல. கிடையாது. மாலே கையில வாங்கினாள். தென்னகத்தில் புகழ் பெரிய கரம்பதி என்னும் களக்குடிமா நகரத்தில் 7 கோவில் தெய்வத்தை போட்டு கொடுத்து வணங்கிய மூதாத ஈஸ்வர கோனாருடைய வம்முசத்தார் அவருடைய வகையாரார் அவருடைய வளவார்கள் ஆதி நாளையில தன்னுடைய பேரம் பூட்டம் உப்பாட்டம் வணங்கி வழிபட்டது போல அன்னைக்குள்ள காலங்கள் வேற, இன்னைக்குள்ள காலங்கள் இருந்தாலும் குல தெய்வத்தை மறக்காமல் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தரக்க ஐயனான நலமாட சுவாமி 7 கோவில் தெய்வத்துக்கும் சிறப்பாக குடை விழா நடத்த சித்தமாகி மழை தண்ணி இல்லாம இருந்தாலும் அவனை மறக்காம கொடை விழாவை சிறப்போடு நடத்தும் நல்லமாடு சுவாமி கோவில் வரிகாரர்கள் அனைவர்களும் சேர்ந்து பாடும் வில்லிசை புலவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஆஹா அரசர்களை எல்லாம் பார்த்தா ஆண்டவா நீங்க அளித்த வாக்குப்படி என்ன மாலை சூடி மனம் முடிக்க என்று வருவீர்கள். சொன்ன வாக்கை காப்பாத்த சுக்கா நீங்க வர வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாத்த வர வேண்டும் தர்க்கராஜாவுடைய கோட்டைக்கு என்று ஆதி பராசக்தி ஆண்டவனை நினைக்கின்றார். ஈஸ்வரா எனக்களித்த வாக்குப்படி எனக்கு அருள் செய்ய வர வேண்டும். என்னை மாலையிட்டு மனம் முடிக்க ஆதி மறையோனே நீங்கள் வர வேண்டும். என்ன கல்யாணம் செய்து கைப்பிடிக்க ஈசா கைப்பிடிக்க ஆதி கடவுள் வரவே வேண்டும். கைப்பிடிக்க நினைக்க ஆண்டவன் சிவபெருமான் அறிந்து எப்படி வாரார் தெரியுமா? எப்படி ஐயா? இறந்துண்ணும் பண்டாரம் போல வடிவம் கொண்டார். காவி உடை கழுத்திலே உத்ராட்ச மாலை கையிலே திருவோடவாரி இறந்துண்ணோ ஆண்டே போலே ஒரு சோறு பண்டாரம் பரதேசி போல் வடிவம் கொண்டு காராபுரம் தன்னாதிலே கற்கங்கோட்ட வருவார் மாலையிட்டு மனம் முடிக்க மலையோனோ வாராரையா கல்யாணம் செய்வதற்கு வருவாரையா பராசக்தி மணமாலே கையிலே வைத்து இறைவனை தியானம் பண்ணி ஈஸ்வரா மானிடரை நான் மணந்து உலகில் வாழணுமா அரசர்களை நான் மணந்து அவனியில வாழணுமோ என் தந்தை வளர்த்தவர் அவர் கட்டளைப்படி நான் மாலை சொல்லிட்டு எரியத்தானே செய்யணும். ஆமா இந்த மானிடரை நான் மணந்து மண்ணுலகிலே வாழவா எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இப்பமே வர வேண்டும் என்று ஆதி பராசக்தி இறைவனை நினைக்க பகவான் பண்டாரமா வாரார். ஆமா பண்டார கோலம் கொடுத்து வருவார பண்டார கோலம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாரு. உள்ள போக முடியுமா? முடியாது, விட மாட்டாங்களா? காவலாளியில இருக்காங்க. காவக்காரன் விட மாட்டான். தெற்கு வாசல் போனா விடல, ஆமா கீழ வாசல் போனா விடல, வடக்கு வாசல் போனா விடல, மேல வாசல் போனா விடல. ஆமா பழையபடி வடக்கு வாசலுக்கு வந்தாரு. ஆமா ஐயா தண்டை தலையாரிமார்களே காவலாளிகளே, ஆமா இங்க என்ன நடக்கு? கூட்டம் என்ன, நாட்டம் என்ன, கொட்டு என்ன, மேளம் என்ன, என்ன இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டார். ஆமா எப்பா எங்க ராஜாவுடைய மகளுக்கு இன்னைக்கு சுயவரம், அவ மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள்.
55 தேசத்துல உள்ள மாப்பிள்ளைமார்களும் உள்ள இருக்காங்க. பந்தலுக்குள்ள ராஜாக்கமார் வந்திருக்காங்க. எங்க எஜமானி அம்மா இப்ப மாலை சூடி எரிந்து மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க போறாங்க. ஆமா, அந்த மணவிழா நடக்குன்னு சொன்னாங்க. ஆமா, யாரு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, சுவாமி கேட்டிருக்கிறா. ஆமா, மணவிழாவா? யாருடைய மகள்? தர்க்கராஜாவுடைய மகள். ஆமா, அப்படியா? அவ பேரு தாட்சாயணி என்ற பார்வதி. அடே, அவளுக்கு கல்யாணமா? ஆமாப்பா. என்ன ஒருத்தனை இந்த பந்தலுக்குள்ள நீங்க போக விட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 55 தேச ராஜாக்களும் நான் ஒரு பழுத்த பண்டாரம் செவ பண்டாரம் எனக்கு ஏதாவது காசு கீசு கொடுத்தா, ஒரு தர்மம் கொடுத்தா, அந்த தர்மத்தால அவ போடுற மாலை அவன் கழுத்துல விழுமுன்னு ஆசைப்பட்டு நிறைய பணம் தருவாங்க. ஆமா, அது கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தெளிவா நான் பிச்சைக்கு அலைய வேண்டாம். நான் இந்த பள்ளத்துக்குள்ள போட்டுமான்னு கேட்டேன். பந்தலுக்குள்ள போறியா? மலைமணம் முடியும் வரை சுயவரம் முடியும் தாண்டி அந்நியவங்க யாரும் உள்ள போக கூடாது. நீ பந்தலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பிடிச்சி தள்ளுனான். இன்னொருத்தன் சொல்லுதான், சும்மா இருப்பா, இவனுக்கு வயசு 95 தொங்குங்க. இவன் போய் இவன் மேலே மாலை விழுது. அவன் கேட்டான், ஏய் பண்டாரம், பந்தலுக்குள்ள நான் இவங்களை சரி கட்டி உன்னை உள்ள போக சொல்லுதேன். ஆனா நீ யாருக்கும் தெரியாம ஒரு ஈசானிய மூலையில போய் இருந்துக்கணும். சுயவரம் நடக்கும் தாண்டியும். சுயவரம் முடிஞ்ச பிற்பாடு நீ எல்லாத்துட்டையும் காசு பணம் திருவோட்டை ஏந்தி வாங்கி கிடைக்கல காசுல பாதி தந்துடணும். தருவியா? பூராத்தையும் தந்துடுறேன். நான் அம்புட்டுமே தந்துட்டேன். எனக்கு வேண்டாம்னு திருவிழாடல சொன்ன மாதிரி ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலே போதும். எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா, அதனால போறோம். இல்லப்பா, நீ கிடைக்காத உனக்கு பாதி எனக்கு பாதினா சரிதான். பந்தலுக்குள்ள போவிட்டான். ஆமா, எல்லாரும் ஒரு முகமான பார்வையா இருக்காங்க. பார்வதி மணவரையில நிக்கா. ஆமா, எல்லாரும் அவளவே பாக்கான். பார்வதி மாலை எப்ப சுழட்டி எரிவா, கழுத்து நீட்டா எப்ப யார் கழுத்திலே விழுமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது எங்க பண்டாரமான சிவபெருமா வந்தேலுக்குள் சிவ வருவார். ஈசானிய மூலையில நின்று பாப்பாரா. பார்வதி வாடிய முகத்தோட வருத்தம் கொண்ட உள்ளத்தோட மணமாலையோட நிக்கா. எரியன்னு சொல்லணும், எரியணும். பகவான் பந்தலுக்குள்ளே போனார். சிவன் வருவாரா? நம்மள மாலை சூடி கை பிடிப்பாரா என்று எண்ணத்தோட கண்களை மூடி தியானம் பண்ணி அப்படி நிக்கும் போது ஆண்டவன் உள்ள போயிட்டாரு பந்தலுக்குள்ள. ஆமா, அந்த ஈசானிய மூலையில நின்று பார்வதிக்கு காட்சி கொடுத்தார். அது வரைக்கும் அவன் முகத்துல ஈயாடல, அருளே இல்ல, சந்தோஷமே இல்ல. மனசுக்கு முடியாத மாப்பிள்ளைக்கு வீட்டுல உள்ளவங்க கெட்டி வச்சாங்கன்னா அவன் அப்படித்தானே இருப்பான். சந்தோஷமா அந்த பொண்ணு இருக்க மாட்டான். அவன் மனசுக்கு பிடிச்சதுன்னா கலகலப்பா இருப்பான். ஆமா, நாங்க போய் ஒரு பெண்ணை பரிசம் போட்டு அழைக்க போனோம். என் பேரன் ஒரு பேருக்கு சரி ரொம்ப சொணங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஒரே தெரியா நேரம் ஆகுத, பெண்ணு ரெடியா அப்படின்னு. ஓ ரெடி, நான் அப்பலயே ரெடிங்க. அந்த பொண்ணு சொல்லுதான், நீங்க ரெடியா? நான் அப்பலயே பெறப்படல. நீங்க தான் காலை தேய்ச்சிக்கிட்டே நிக்கிய. வாங்க, நான் ரெடி, நீங்க ரெடியா? ரொம்ப துணிஞ்சவா. ஆமா, அது மாதிரி சிவபெருமான் பந்தலுக்குள்ள நிக்கார். ஆமா, இது பார்வதிக்கு காட்சி கிடைத்தது. அவ மனசுல அப்பந்தான் சந்தோஷம் வருது. அதுக்கு முன்னால சந்தோஷமே கிடையாது. ஆண்டவன் வந்துட்டாரு. இன்னமே நம்ம எரிஞ்ச மாலை அவர் கழுத்துலதான் விழும் என்று சக்தி சிவபெருமானை மனமுருக நினைத்து கொண்டு அம்மா மாலையை தான் சுழட்டுவாரா. பார்வதி மணமாலையை வீசி எரியுவாரா. ஏ பார்வதியால் எரிந்த மாலை அது பந்தலுக்குள் சுழறுதையா. மாலை சுழறுதையா, அது பகவானை தேடுதையோ. சுழறுதையோ, சுழண்டு சுழண்டு வருகுதையா.
சொக்கம் பகவான தேடுதையா. இந்த மாப்பிளமாறு வந்து இருக்காமலா? ஆமா. நெட்டையும் இருக்கான், கட்டையும் இருக்கான், கட்டையும் இருக்கான், நெட்டையும் இருக்கான், அதுக்கும் குள்ளையானவன் இருக்கான், அப்படியே செங்கானவன் தலையை நீட்டுறான், தடியன் இருக்கான், பொடியன்னு இருக்கான், பொடியன்னு இருக்கான், அவன் ஒல்லியன் இருக்கான். ஆமா. இந்த ஒல்லியன் பயப்படுதான், தடிப்பே நம்மள அமைக்கிறவனோ கீழே. இந்த குண்டனவன் தள்ளிடுவானோ. ஆமா. இந்த கட்டையன் நெட்டையனுக்கு பெருத்தா இருந்துகிட்டு அவனை கைய நீட்டுதான். பேய சின்ன உயரமா வளர்ந்துருக்கான், தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லாம. ஐயம்பனைக்கு அரப்பனே பேய வளர்ந்துருக்காரு. ஏன் இந்த மாலை வந்தது அவன் கழுத்துல தட்டி விழுந்துரும் போலுக்க. நம்ம கட்டை பேய பெறத்த எடுத்து என்னத்தை தான் எஜி எக்க முடியல, கை கூட அப்படின்னு சொல்லி இவன் அவனை கர்மம் பண்ணுதான். அவன் அதுக்கு முன்ன இருக்கவன கர்மம் பண்ணுதான். நாசமா பறவே எங்க இருந்து வந்தானோ, எங்க இருந்து வந்தாவன், நமக்கு கெடுதலைக்குள்ள வந்திருக்கான். கெடுதலை தானே வந்திருக்கான். இவன் அவன் தோலை பிடிச்ச அமுக்குதான். ஆமா. அவன் தோலை பிடிச்ச அமுக்குதான். ஆமா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அமிட்டு எடுக்கான். ஆமா. நார செங்கானார கொக்கு கழுவு மாதிரி தலையை நீட்டுதான். மாலை வந்து விழுந்துடும். என் கழுத்துல விழுமா? அது எப்படி விழும்? பகவான் கழுத்துல அந்த சொக்கனை தேடி ஈசாரிய மூலையில ஆண்டவன் கழுத்துல போய் விழுந்தது. பகவான் பண்டாரன் கழுத்துல. ஆமா. ராஜாக்களை அடி வகுத்து தேடி பார்க்காங்க. யார் கழுத்துல மாலை கிடக்குன்னு. ஒருத்தன் கழுத்தையும் கிடையாது, அம்புடு வெறும் கழுத்து. ஏன் அங்க பாரு, அங்க பாரு, பண்டாரம் கழுத்துல விழுந்துருக்கு, அங்க பாரு. அப்படி பார்க்கும்போது அப்ப மாலை எங்க போச்சு? எங்க போச்சு? பண்டாரத்தை வந்து தட்டிக்கு பக்கத்துல பார்த்தாங்க. ஆமா. இவர் என்ன பண்ணாரு? பகவான் மாலை விழுந்த உடனே இந்த தர்க்கராஜா மானம் கட்டவன் என்னையா கோவக்காரன். ஆமா. மாலை நம்ம கழுத்துல விழுந்துட்டு. ஆமா. இவன் வந்து பேசினாலும் பேசுவானே, வெளியே பிடிச்சி தள்ளிடுவான். சிவனே பயப்படுதாரு இவருக்கு. ஆமா. யாருக்கு? இந்த ஐயாவுக்கு. நல்ல மாடசாமி பயப்படுதாரு. ஆமா. எவனா பிரம்மபுத்திரன் தர்க்கன். ஆமா. நம்மள பேசினாலும் மோசமான ஆளு. ஆமா. அப்படின்னு சொல்லி ஆமா அப்படியே பகவான் பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சரி. எல்லாரும் பார்த்தாங்க, அங்க ஒரு பண்டாரம் கழுத்துல இருக்கான். அங்க வர பண்டாரமா? பண்டாரம் எப்படி வந்தான்? இழுத்தான்னா. பின்ன கேட்கணுமா? ராஜா சொல்லையில 2 தலையாரி தூக்கிட்டு போயிட்டான் கையில. தூக்கி கொண்டு மணவரை முன்னால விட்டுருக்கு. ஆமா. ஆனா பார்வதி சந்தோஷப்படுதா? ஆமா. சரிக்கா. இவங்கெல்லாம் ஆமா கோவப்பட்டு தர்க்கராசன் கண் சிவந்து, ஏ பண்டாரம், என்ன எங்க இருந்து வந்த பாவி பந்தலுக்குள்ள இங்க நடக்கக்கூடிய சுயவரத்தை பத்தி நீ கேள்விப்படலையா? நீ எப்படி வரலாம் போகலாம்னு மனாங்கனியா பேசினார். அப்ப என்ன செய்யலாம்? ராசா என்ன ஆர்டர் சொல்லிருக்காரு? யாரு கழுத்துல விழுந்ததோ அவனுக்கு பார்வதியை கட்டி கொடுக்கணும். பண்டாரம் கழுத்துல விழுந்திருக்கு. இத திடீர்னு மாலையை கழுத்துன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆகையினால ராஜாக்கள்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணார்கள். அதுல ஒரு ராஜா சொன்னா, என்ன இந்த பண்டாரம் ரொம்ப மந்திரம் படிச்சிருக்கான், அதனாலதான் நாங்க மும்பிட்டு பேரும் மணவரையை சுத்தி சுத்தி ராஜாக்கள் இருக்கும்போது ஈசானிய மூலையில இருந்தவன் கழுத்துல போய் விழணும்னா அதான் மந்திரம் இருக்க மாலைய வரவழைச்சிருக்கான். சிலவன் அப்படித்தானே பொம்பளையில மயக்கு கூட்டி போயிருக்கான் மந்திரத்துல. மந்திரம் இருந்தது இல்ல. அப்படித்தான் இந்த பண்டாரம் வர சொல்லியிருக்கான். இதை யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. மாலையை கலத்துங்க. மறுபடியும் இந்த சுயரத்தை வைக்கணும். ஆமா. சரி, மாலையை கலத்தியாச்சு. எப்படி வைக்கலாம்? இன்னமே ஆனை கையில கொடுக்கணும். பார்வதி எரியக்கூடாது. ஆனை கையில மாலையை கொடுத்து அந்த ஆனை யாருக்கு போட்டு கூட்டி பண்டாரத்தை அங்க கொண்டு விட்டாங்க, வெளியடிச்சு வச்சுட்டாங்க கோட்டையை விட்டு. யாருக்கு போடுதோ ஆமா இதான் அவனுக்கு தான் அவளை பார்வதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லி மறு திட்டத்தை போட்டு பண்டாரத்தை புடதிய பிடிச்சி வெளியில தள்ளி வட கோட்டை வெளி தொலைஞ்சு போ பண்டாரம் ஓடிடாங்கட்டு. சிவபூஜையில கரடி வந்து முளைஞ்ச மாதிரி. ஆமா, சிவபூஜை கரடி வந்து. ஆமா, கல்யாண நேரத்துல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டான். புடதிய பிடிச்சி தள்ளுனதுல கால் இடறி போய் விழுந்தாரு பாருங்க பகவான். அவரை கண்டுதான் தப்பிச்சாரு. ஆமா, மற்ற பேர் நான் மூஞ்சில அடிச்சு உயிர் வேணும் அவன் செத்தேவோ. ஆக பகமா வந்தார். தார்காபுரத்துல வடக்கு எல்லையில ஒரு கோயில், பிள்ளையார் கோயில், ஓட்ட பிள்ளையார் கோயில். ஆமா, அவருக்கு மகன் தானே ஓட்ட பிள்ளையார். ஆமா, ஒரே ஒரு வரிக்கல் நவன் இருக்கு. ஆமா, இதுக்கு மனுஷன் பேர் வச்சுதான் இது ஓட்ட பிள்ளையார். அது ஆத்தி விநாயகர் கோவில். ஆமா, அத ஓட்ட பிள்ளையார் கோயில் பேர் விட்டாங்க. அங்க வந்தாரு. ஆமா, திருவோட்டை தலைக்கு வச்சாரு. ஆமா, துண்ட மேத்த ஒண்ணு வச்சாரு. சிவனேன்னு படுத்துறாரு. சிவன் படுத்துறாரு. நான் வந்ததும் போதும், நான் பட்ட பாடும் போதும், அவன் வெளியே விட்டு தள்ளதும் போதும்.
எப்பா ஆதி மூலம் நீதான் இந்த பாக்கணும், நீதான்பா தஞ்சம். ஆமா அப்படின்னு சிவன் படுத்திருந்தார். ஆமா இப்படி படுத்திருக்கும் போது ஆமா அங்க ஆனை கையில மாலையை கொடுத்து ஆமா ஆனை மாவுத்தான் சொல்லுதான். என்ன அதுக்கு பாசையில சொல்லுதான். அங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல ஆமா யாருக்காவது மாலையை உன் மனசுக்கு பிடிச்சது போட்டு சொல்வாயானே அப்படியே தூக்கி கொண்டாந்து மணவரையில பார்வதி முன்னால நுப்பாட்ட வேண்டும் என்று ஆமா மறு சுயவர ஆமா சிறப்பை ஆமா இவர்கள் திட்டமிட்டு பட்டத்தானை வரைச்சு அலங்காரம் பண்ணி ஆமா ஆனை கையில மலமாலையை கொடுத்து கொடுத்து ஆனை அனுப்புதாங்க. ஆமா ஆனை ஆனது மலர் மாலையை வாங்கி பார்வதி நினைக்கா சொல்வானே பார்வதி நினைக்கா இந்த ஆனை கொண்டு இந்த பேக கழுத்துல போடணுமோ அதை எப்படி போட அப்படின்னு நினைக்கா. அது மாலையை வாங்கி கொண்டு மணவரையை சுத்துது. ஆனை மாலையை தான் வாங்கி கொண்டு மணவரைய சுத்துதையா எங்க மாதா பார்வதிய வணங்குதையா வணங்குதையா. அம்மா பயப்படாதுங்க, தலைமை மூத்தவன் நான் ஆண்டவனுக்கு தான் மாலை போடுவேன். எங்க அப்பாவுக்கு இங்க இருக்க பண்டார பேய்களுக்கெல்லாம் போடுவேன். எங்க அப்பாவுக்கு தான் போடுவேன் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி ஆனையானது மணவரையே சுத்தி வந்து அம்மாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அது கோட்டையை விட்டு வெளியில வடக்கு வாச வெளியே போகுது. இவங்க காலுக்குள்ள போய் விழுதான். ஆனை மிதிச்சாலும் பரவாயில்ல, மாலை நமக்கு கிடைக்கட்டும். மாலை நம்ம கழுத்துல விழுந்தான ஆனை காலுக்குள்ள போய் விழுதாம்யா. ஆமா சாச்சா பொண்ணுல கிடைக்கி ஏயா கத்திய கொண்டு விலாவில குத்தினாலும் கூட தெரியாது. ஆமா குத்தி அவன் குடலை சரிச்சாலும் தெரியா பொண்ணு கிடைக்கல. பொண்ணுல என்னவே பாத்துக்கிட்டு போட்டுறாதா. ஆனை காலுக்குள்ள குடிஞ்சா அது போடல. எல்லாத்தையும் ஈய விளக்குன மாதிரி அப்படியே விலக்கிட்டு போகுது. கோட்டையை விட்டு வெளியே போய் ஆத்தி விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி உறங்கினாரு அசந்து. அங்க போய் நின்று ஒரு சத்தம் போட்டுச்சு. அப்படி ஒரு சத்தம் போட்டுச்சு. பதறி முழிச்சாரு. எப்பா நான் ஒண்ணு வேண்டாம், அவன் கேட்ட கேள்வியில தர்க்கம் கேட்ட கேள்வியில நான் இங்க வந்திருக்கேன். இங்கேயும் வந்துட்டியா விட்டுருப்பா என்ன அப்படின்னா உடனே இந்த யானையானது ஒரு குடம் தண்ணியும் அவர் தலையில ஊத்தி இந்த மாலையும் போட்டு துதி கையால தூக்கிட்டு பந்தலை பார்த்து வருது. நேரம் வருது கோட்டைக்கு. ஆனை பந்தலை விட்டு வடக்க பார்த்து போன உடனே எல்லாரும் பார்த்தான். என்ன ஆனையும் வடக்கணி போகுது, ஆனையும் மந்திரம் போட்டாமலுக்க ஆனையவே வர வச்சுட்டாமலுக்க. அப்படி ஆனை மாலையை போட்டு ஆண்டவனை கொண்டு வந்து பார்வதியினுடைய பக்கத்துல மணவரையில நிப்பாட்டுச்சு. ஆமா பார்வதிக்கு சந்தோஷம். ஆமா நம்ம மவனே விநாயகா நாயகா நீ சொன்னபடி பயப்படான்னு சொன்னபடி எனக்கு பயம் இல்ல. ஆமா ஆண்டவனவே கொண்டாந்துட்ட. ஆமா ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அம்மா அஞ்சு நின்னாள், பயந்து நின்னாள். அப்போ என்ன இந்த பண்டாரம் பழையபடி ஆனைக்கு மந்திரம் போட்டு தான் வர சொல்லியிருக்கான். விடக்கூடாது, இதை ஒத்துக்கிட கூடாது. மாலையை கலத்துங்க. 3 தடவை முக்காத்தரம் அடிக்க வேணா. ஆமா அடிக்கவா. தர்க்கராஜன் கண்ணிய வந்து கோபம் கொண்டு ஆமா கிழக்கு பண்டாரம் காடு வாவாங்கு வீடு போவாங்க, தோலுக்கு நரம்புக்கும் தொந்தம் இல்ல. ஆமா சண்டாள பாவி கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த கதையில கிளிய வளர்த்து பூனை கையில. ஆமா பூனை கையில வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி என் அருமை மகளை நான் தவ மகளை பார்வதியை பெற்ற அருமை என்ன, பேரிட்ட நேர்த்தி என்ன, வளர்த்த அருமை என்ன, வச்சிருந்த வைத்து காப்பாத்தின நேர்மை என்ன உன் கையில புடிச்சு கொடுத்து நாளைக்கு நீ தும்மையில போறியோ இருமையில போறியோ செத்து போனா ஒரு வாரத்துக்குள்ள என் பிள்ளைக்கு நான் கொண்டாந்து கோடி போடவா சண்டாள பாவி. ஆமா எங்க இருந்து வந்த என் மகளை கெடுக்க. ஆமா அப்படின்னு தர்க்க முடிராசன் பேசும்போது பார்த்தா பார்வதி என்ன அப்பலதான் பேசினார் நம்ம அப்பா. ஆமா சாமி பொறுத்துக்கிட்டாரு. ஆமா இப்பவும் பண்டாரம் பரதேசி ஆண்டி இறந்துண்ணி பேயம் பித்தம்னு பேசாரு. இப்பவும் நாம ஒண்ணு சொல்லாம இருந்தோம்னா ஆண்டவனுக்கு கோபம் வந்தா தார்காபுரத்தையே அழிச்சு போடுவாரு. உண்மைதான், எல்லாத்தையும் அழிச்சு போடுவாரு. ஆமா அதனால நாம இந்த சும்மா இருக்க கூடாது என்று ஆதி பராசக்தி தன் தகப்பனான தர்க்கராஜனை வணங்கி அப்பா அவர் ஆண்டினும் பரதேயும் பண்டாரம்னும் ஆமா இறந்துன்னு எகழ்ந்து பேசாதங்கப்பா. என் தலைவிதி அப்படிதான் இருக்கு. மகளான பார்வதி நான் மனசோடு சம்மதித்து அவருக்கே பாரியாகி
மனைவியாகி மனைவியாகி அவருடைய நான் வாழ்ந்தேனப்பா. ஆமாப்பா. கோட்டையில நான் பிறந்தாலும் போட்ட பங்கு தப்பாதே. அன்னைக்கு எழுதினவன் அழிச்சு எழுத மாட்டான். ஆமோ. பிரம்ம எழுதுனதை பிரிச்சு எழுத மாட்டாங்க. இன்னாருக்கு இன்னார் என்று அன்னைக்கே எழுதிட்டான். ஆமோ. பண்டாரத்துக்கு தான் நாமனு எழுதிட்டான் பிரம்ம. ஆமா. அதை மாத்த முடியுமா? மாத்த முடியாத. கோட்டையில் பிறந்தாலும் கோட்டையில பொன் பிறந்தாலும் போட்ட விதிதான் நடக்கும் என்பார்கள். போட்ட பங்கு தான்ப்பா கிடைக்கும். ஆமா. நான் சந்தோஷமாக ஏத்துக்கிட்டேன். ஆண்டிய மாலையிட்டு உன் அரும மகள் வாழுகின்றேன். ஆமோ. பண்டாரத்துக்கு மாலை சூட்டி பார்வதி நான் வாழுகிறேன் என்று பார்வதி சொல்ல தன் தகப்பனை எதிர்த்து சொல்ல எல்லாரும் ஒண்ணு போல் நின்று கேட்டுக்கு நிக்காங்க ராஜாக்கள்லாம். ஆமா. இந்த ராஜாக்கள் சொல்லலாம் என்ன முடிவாவதுன்னு பாப்போமே. பேசி அந்த பண்டாரத்துக்கே அவன் மாலையிட்டு கொடுத்துட்டான்னா நம்ம யாரும் வீட்டுல கை நனி கூட சாப்பிட கூடாது. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. எல்லாரும் போயிடணும். ரோசத்தோட போயிடணும். இந்த மறுபடி இந்த சுயவரத்தை மாலையை கலத்தி பண்டாரத்தை விரட்டிட்டு நம்மள யாரையாவது தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா அந்த கல்யாணத்துல சாப்பிட்டுக்கலாம், கலந்து சாப்பிடணும், மொய்முறை செய்யணும். ராஜாக்களுடைய சிறப்பு எப்படியோ அப்படி நடக்கணும் என்று எல்லாரும் ஒற்றுமையாக பேசியிருக்கும் போது பார்வதி நான் பண்டாரத்துக்கு தான் மாலை சூடி வாழ போறோம்னு சொன்ன உடனே எல்லாரும் கோவப்பட்டு போயிட்டாங்க. வாங்கப்பா போவோம், இந்த பண்டாரத்துக்கு பிறந்தவன் பண்டாரத்துக்கிட்டே சம்பந்தம் பண்ணட்டும். எல்லாரும் போன உடனே ஆதி பராசக்தி ஆண்டவன் சிவபெருமானுக்கு மறுமாலை போடுதான். என்ன மாலை மாத்தி சத்திய போடுவாளா ஆதி மறையோ நான அந்த சிவனாருக்கு அவ மனமாற ஆண்டவனை ஏற்றுக்கொண்டு மனமாலை போட்டாள். ஆமா. மாலை போட்டு அவரை கைப்பிடிக்க தானே எடுக்கணும். ஆமா. பழையபடி சிவபெருமான் பார்வதிக்கு மாலை போட்டால் ஆமா திருமாங்கல்யத்தை உணர்ந்து கொடுத்தாங்க. நிற்கக்கூடிய மந்திரி பிரதானிகள் புரோகிதர்கள் அந்தணர்கள் கொண்டு வந்து கொடுத்த உடனே சிவபெருமான் அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து என் அன்னையாம் ஆதி பராசக்திக்கு ஆரோகரா சிவாணி வாரா ஐயனே சிவ சிவா சிவனே என்று ஆமா சிவனே என்று திருமாங்கல்யம் சூடுவார சிவனே என்று கோடி பெண்கள் எல்லாம் குலவை போட அந்த கோமானோ மாலை போட சேர்ந்து பெண்கள் எல்லாம் குலவை போட சிறுமாங்கல்யம் சூடுவார சக்திக்கு மாலை மாத்தி போட்டு மாங்கல்யம் சூடினார். தர்க்கராசம் விக்மலும் பொதுமலும் விட்டாத்த மாட்டாம அழுத கண்ணீர் தார்த்தாரா ஓடுது. பார்வதி ஒரு பக்கத்துல அழைவுதா. நாம் பெத்த மவளே ஏ அம்மா பார்வதி இந்த பண்டாரத்துக்கு மாலையிட்டு வாழ்வதற்காக கடவுள் உன் தலையில எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினாலும் இல்லாத வீட்டு பிள்ளையானாலும் செய்யுங்கட்ட செய்யணும்ல. பார்வதி பண்டார புருஷனா ஏத்துக்கிட்டா. அப்ப மாமன் போய் கை பிடிச்சு கொடுக்கணும்ல. கண்டிப்பா கொடுக்கணும், செய்யணும்ல. தர்க்கராசன் வந்தார். தன் மகளான பார்வதியை அழுதுகிட்டு அழுவனா அப்படி இப்படி அழுவல. நான் பெத்த மகளே இந்த பண்டாரம் கையில இன்னைக்கு நான் உன்னை பிடிச்சு கொடுக்க உன் தலையில இப்படியாமா எழுதணும். இந்த பண்டாரத்தை நான் வளர்த்த கைய இன்னைக்கு நான் குளத்துல கழுவுறேன். வளர்த்த கைய குளத்துல கழுவுறேன் தண்ணி இல்லங்க அப்படின்னு சொல்லி பண்டாரங்கையிலே பிடித்து கொடுத்து கை கட்டி கைபிடி சுருள் வைத்தார். சிவபெருமான் ஆதி பராசக்தியை கைபிடித்து மணவரை விட்டு இறங்குதாளுவோம். இருவேர்கள் இறங்கி மணவரை சுத்தி
அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அரமனுக்குள்ள வந்தாவோ. ஆமா, பள்ளியறைக்குள்ள. ஆமா, தோழிகள்லாம் வந்து பால் பழம் கொடுத்தார்கள். ஆமா, அடியே பார்வதி சரியான மாப்பிள்ள. ஆமா, கரெக்ட் மாப்பிள்ள. இந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ள, இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ள, தகுந்த மாப்பிள்ளடி. சரியான இந்த மாப்பிள்ளைக்கு தான் இவ்வளவு காலம் நீ காத்துக்கிட்டு இருந்தியோ அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் எடக்கு பண்ணுதா. ஆமா ஆமா, சுவாமியை அறியாம தெரியாம அவருக்கு பால் பழம் கொடுக்க மாதிரி ஏமாத்து. ஆமா, கன்னத்துல பிடிச்சி கிளு வயசாளி தானே, முன்ன பின்ன பிடிச்சி இழுக்க. ஆமா வயசாளி. ஆமா, முன்ன ஏ பார்வதி, என்ன நீ தட தடவன மஞ்ச குளித்தனோ இந்த கிழவனுக்கா, தள தளவன மஞ்ச குளித்தனோ இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டு கிழவனுக்கா, தாமரையில் பிறந்து வந்ததோ இந்த கிழவனுக்கா, குளித்ததும் மஞ்ச குளித்ததும் இந்த கிழவருக்கா, இந்த ஆண்டி கிழவருக்கா, மாளிகையில வளர்ந்து வந்தது இந்த கிழவருக்கா, இந்த கிழவருக்கா, இந்த கிழவருக்கோ மாளிகையில காப்பு மீட்டதும் கடுக்கம் மீட்டதும் இந்த கிழவருக்கா. ஏ பார்வதி, நீ சின்ன வயசுல காப்பு போட்டு கடுக்கம் போட்டு அழகு பார்த்தது இந்த கிழவனுக்கு தானோ. இந்த கிழவருக்கு அந்த கிழவரு காப்பு மீட்டதும் கடுக்கம் மீட்டதும் இந்த கிழவருக்கா, இந்த ஆண்டி கிழவருக்கா, நீ கண்ணாடி வளையலிட்ட இந்த கிழவருக்கா, இந்த கிழவருக்கோ கண்ணாடி அம்மா சீப்பு மீட்டது சினுக்கு மீட்டது இந்த கிழவருக்கா, என்னது என்னது சீப் சீப் சீப்பு போட்டு தலையை சீவுது. சீப்பு மீட்டது சினுக்கு மீட்டது இந்த கிழவருக்கா, இந்த ஆண்டி கிழவருக்கா, நீ சித்திர கால் சடையும் போட்டது இந்த கிழவருக்கா, இந்த கிழவருக்கா, நீ சித்திர கால் சடைகள் போட்டது இந்த கிழவருக்கா, நீ பூ முடிச்சதும் பொட்டு வச்ச இந்த கிழவருக்கா. அடியே பார்வதி, நீ பூ முடிஞ்சதும் பொட்டு வச்சதும் பொட்டு அழிச்சு அழிச்சு வச்சதும் சிலவா வருங்க பொட்டு வப்பா அழிப்பா. நல்லா இல்லையே இந்த பொட்டு இல்ல, லாய்க்கு இல்ல, வேற பொட்டு வைப்பேன். ஆமா, பார்வை இருக்கணும்ல. நீ பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவருக்கா, ஆண்டி கிழவருக்கா, நீ புஷ்பவதி ஆகியிருந்து இந்த கிழவருக்கா, இந்த கிழவருக்கா, இப்படி தோழிகள்லாம் அவளை கேலி பண்ணா. ஆமா, அப்ப சொன்னா பார்வதி, என்னையா போங்கடி போங்க, நாமெல்லாம் என் மனசார அவர் கிழவரோ வயசாலியோ பண்டாரமோ பரதேசியோ நான் ஏத்துக்கிட்டேன். ஆமா, நீங்க போங்கடி போங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாள். ஆமா, பள்ளியறை சிறப்பெல்லாம் செய்தான் தர்க்கராஜன். ஆமா ஆமா, பள்ளியறை சிறப்பெல்லாம் செய்து பார்வதியும் பகவானும் பள்ளியறையிலே இருந்தார்கள். ஆமா, பள்ளியறையில என்னெல்லாம் படைச்சிருக்கு, பால் பழம் பஞ்சாமிர்தம், ஆமா, சாந்து சந்தனங்கள் எல்லாம் இருக்கு. ஆண்டவன் அதை தொடவே இல்லை. ஏன் தொடல? பண்டாரம்னா பரதேசினா ஆண்டினா வெளியே பிடிச்சி தள்ளு, நம்ம பந்தல விட்டு இவன் வீட்டுல நம்ம கை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமி கோபத்தோடு இருந்தான். சரியாக 12 மணி வந்தது. சரியான அம்மா பார்வதி என்ன அவளும் எவ்வளவோ உபச்சாரம் பண்ணா சாப்பிட சொல்லி முடியல, சாப்பிடல, தொடல. அப்பா விட்டு சாப்பாடு எனக்கு வேண்டாம். சாந்தோ சந்தனமோ புழுகோ சவ்வாதோ எதுவும் அணிந்து கொள்ளல. பால் பழமும் சாப்பிடல. ஆமா, நேரம் ஆச்சு. ஆமா பார்வதி என்ன
நான் உன்னை கல்யாணம் பண்ண வந்து வந்து 1:30 பொழுது ஆயிடுது. 1:30 பொழுது கைலாசம் இனி நான் இருக்க கூடாது. நாளை காலையில இறலக்கு போகணும். ஆமா படி இழக்க. ஆமா படி இழக்க போகணும். வா கைலேங்கிரி போவோம் என்றார். ஆமா பார்வதி சொன்னார், சுவாமி என்ன தச்சனுக்கு மகளாக கொடுத்திய. ஆமா நானும் பிறந்து வளர்ந்து ஆளாகி ஆமா உங்க மாலை இட்டேன். ஆமா ஒரு வார்த்தை வளர்த்த பாசத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அம்மா